ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் இது ஃபுல்லாக பார்த்துருப்போம். அடுத்து கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் இந்த டபுள் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு பார்த்துருப்போம். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் இந்த ஈக்குவல் டு மட்டும் பார்த்துருப்போம். இன்னைக்கு மீதி இருக்கிற கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸும் அப்புறம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் இருக்க மீதியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஐடியலி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைல் அசைன்மெண்ட் கம்பேரிசனில் இந்த நாலுமே பார்த்துட்டோம். அடுத்து இதை பார்க்கலாம். இந்த ரெண்டு a equal to 10 கொடுக்குறோம். அடுத்து b equal to 12 கொடுக்குறோம். c உள்ளார a less than or equal to 12 கொடுக்குறோம். சரி, bன்னு கொடுக்குறோம். print cன்னு கொடுக்குறோம். இப்போ இங்கே என்ன அவுட்புட் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இங்கே a வந்து 10 இருக்கு, b 12. இப்போ a less than or equal to b-ஆ? ஆமாம், a வந்து b-ஐ விட சின்ன நம்பர் தான். அப்போ இந்த சீக்குள்ள வந்து நம்மளுக்கு என்னென்ன அசைன் ஆகும்னா ட்ரூ அப்படின்னு அசைன் ஆகிருக்கும். இப்போ இதை ரன் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரூன்னு கிடைக்கும். கிடைச்சிச்சா? ட்ரூ. அதே மாதிரி தான் இப்போ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1 கேட்குறோம். இப்போ ரன் ஆகும்போது ஃபால்ஸ்ன்னு அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்து ஏ வந்து பியை விட சின்னது தான், பெருசு கிடையாது. வந்து ஈக்குவல்ட்டா இருந்தா மட்டும்தான், ஈக்குவல்ட்டா இருந்தால் ட்ரூ, ஈக்குவல்ட்டுவாக இருக்கணும். ஈக்குவலாக கொடுக்கலாம் ஏபியும். இப்போ இங்கே ட்ரூன்னு வந்துச்சு. ஏன்னா வந்து ஏ வந்து பியை விட பெருசு இல்லை, ஆனால் ஈக்குவல், அதனால ட்ரூன்னு வந்துருக்கு. அதே இதுக்கு முன்னாடி ஏன் ஃபால்ஸ்ன்னு வந்ததுன்னா, நம்ம இங்கே வந்து இங்கே 12ன்னு இருந்தது. 12 வந்து ஏ விட பெரிய நம்பரு, அதாவது ஏ வந்து பியை விட பெரிய நம்பரும் இல்லை, ஈக்குவலும் இல்லை, அதனால ஃபால்ஸ்ன்னு வந்துச்சு. இப்போ ஏ வந்து பியோட ஈக்குவல் நம்பரு, ஆனால் பெரிய நம்பர் இல்லை. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஒன்று வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ட்ரூன்னு வரும். ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா ஃபால்ஸ்னு வரும். இப்போ இதான் இங்கே வந்து 1ன்னு கொடுக்கலாம் பி. இப்போ இங்கே வந்து ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா வந்து இப்போ வந்து ஏ வந்து 10, பி 1. அப்போ ஏ வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு பி தான். அதனால் இந்த சிக்குள்ளே ட்ரூன்னு அசைன் ஆகிருக்கும். பிரிண்ட் சியை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரூன்னு கிடைக்கிது. இப்போ அடுத்து வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னா ஏக்குள்ள 10 இருக்கு, பிக்குள்ள 1 இருக்கு. இப்போ சம்
ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறோம். இப்போ print சம்மு சம்முனை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 0ன்னு வந்துச்சு. ஏன்னா நம்ம சம்முக்குள்ளே 0ன்னு கொடுத்துருக்கோம், அதனால் 0ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா சம்மை வந்து ஏவை ஆட் பண்ண போகிறோம். இப்போ சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஏ. இப்படி பண்ணும்போது இங்கே ஏற்கனவே சம்மு 0 அப்படின்னா இங்கே வந்து 0 ப்ளஸ் ஏ வந்து 10. 0 ப்ளஸ் 10 10. இங்கே வந்து திரும்பியும் சம்முக்குள்ளே 10ன்னு அசைன் ஆகிருக்கும். இப்போ வெளியில் அதை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 10 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆயிடுச்சா? இப்போ இதையே நம்ம இங்கே சம்முன்னு கொடுக்காம ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே நம்ம என்ன இங்கே வேல்யூ கொடுக்குறோமோ இங்கே ஏன்னு கொடுத்தோம்னா இந்த ஏ வந்து இந்த சம்மு கூட ப்ளஸ் பண்ணி திரும்பி சம்முக்குள்ளாரே அசைன் பண்ணிடும். இப்போ இதை பிரிண்ட் பண்ணாலும் நம்மளுக்கு 10ன்னே தான் வரும். வந்துருச்சா? அதே மாதிரி இப்போ இங்கே இன்னொரு வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து மைனஸ் பண்ண போகிறோம். சப் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து சப்ராக்ட் உள்ளார ஈக்குவல் டு சப்ராக்ட் மைனஸ் பீனா. இப்போ நம்மளுக்கு வந்து சப்ராக்ட் 0 0 மைனஸ் 1 என்ன வரும்? 0 மைனஸ் 1 மைனஸ் 1ன்னு வரும். சப்ராக்டை பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வருது? ஏன்னா -1 வந்துடுச்சா? அதே இப்போ நம்ம வந்து சப்ராக்ட்னு எழுதாம ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி மைனஸ் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி மைனஸ்னு போட்டோம்னா அதுக்கு என்ன எடுத்தோம்னா இந்த மைனஸ் வந்து ஏற்கனவே இந்த சப்ராக்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதோட இந்த பியை வந்து மைனஸ் பண்ணி திரும்பியும் சப்ராக்டுக்குள்ளாரையே அசைன் பண்ணிடும். அதுதான் இதோட வேலை. மைனஸ் போட்டோம்னா இப்போ இதை ரன் பண்ணாலும் நம்மளுக்கு -1 தான் வரும். புரியுதா? இப்போ வந்து இது எப்படின்னு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து சப்ராக்ட் பண்ண மாதிரியே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவல் டு 0 இதுக்குள்ள வந்து திரும்பியும் மல்டிப்ளை ஸ்டார் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்துட்டோம். அடுத்து பிரிண்ட் MUL அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இதை ரன் பண்ணும்போது ரன் பண்ணும்போது 0ன்னு வந்து, ஏன்னா மல்டிப்ளைக்குள்ள 0 இருக்கு. 0வோட எதை மல்டிப்ளை பண்ணால் 0 தான். நீங்கள் 1ன்னு கொடுத்துக்கோம். இப்போ இதை ரன் பண்ணும்போது எனக்கு 10 வந்துச்சு. இப்போ திருப்பியும் மல்டிப்ளை ஸ்டார் இந்த பியை வந்து நம்ம சொல்லணும் மாட்டிக்கலாம். மல்டிப்ளை ஸ்டார் பி
இப்போ இங்கே வந்து ஏற்கனவே சாரி சொல்லிட்டு போகணும். இப்போ ஏற்கனவே மல்டிப்ளை பண்ணது வந்து 10. இப்போ மல்டிப்ளைக்குள்ளே இப்போ என்னென்னு இருக்கும்னா இப்போ 10ன்னு இருக்கும். இப்போ 10 திருப்பியும் 10 இன்ட்டு 10 ஸ்டார் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்கும். ஸோ இது என்ன பண்ணுவோம்னா பியை வந்து மல்டிப்ளை வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணி திருப்பி மல்டிப்ளை அப்படின்ற வேரியபிளுக்கே அசைன் பண்ணும். அப்போ வந்து 10 இன்ட்டு 12 அப்படின்னு என்னன்னா 120. 120 வந்து திருப்பியும் மல்லுன்ற இந்த வேரியபிளுக்குள்ளாரி அசைன் பண்ணிடும். இப்போ இதை ரன் பண்ணும்போது நம்மளுக்கு 120 அப்படின்னு கிடைச்சிட்டா. இதே மாதிரி தான் இப்போ வந்து நீங்கள் இதே மாதிரி டிவைட் எப்படி பண்ணணும்னு பண்ணணும். இப்போ டிவைட் எப்படி பண்ணணும்னா அதே மாதிரி இந்த இடத்துல டிவைட் சிம்பிள் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டு இப்போ வந்து 1 இருக்கு. 1 டிவைடட் பை 10 என்ன வரும்? ஃபஸ்ட்டு மல்டிப்ளைக்குள்ள 1ன்னு இருக்குது. அந்த மல்லை வந்து 10ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணி திருப்பி மல்ல அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். அசைன் பண்ணால் நம்மளுக்கு அதில் 0.1ன்னு அசைன் ஆகிருக்கும். பிரிண்ட் பண்ணும்போது 0.1ன்னு வந்துடுச்சு. இப்போ அதை வந்து 0.1 இன்ட்டு 12 அதை இன்ட்டு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா 1.2 அப்படின்னு வருது. அதை வந்து பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 1.2000 அப்படின்னு வேல்யூ கிடைக்குது. இப்படி தான் வந்து நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்து வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். Get input for a variable a and b and check a is greater than or equal to b. அதான் ரெண்டு வேரியபிளுக்கு ஏ அப்புறம் பின்ற வேரியபிளுக்கு இன்புட் வாங்கி அப்புறம் ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு செக் பண்ண போகிறோம். அதாவது ஏவும் பியும் ஈக்குவலா இல்லை ஏ வந்து பியோட பெருசா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டினை வந்து get input for a variable a and b and check a is less than or equal to b. அதே மாதிரி தான் ஏ வந்து 12ன்னு வாங்கியிருக்கோம், பி வந்து 13 வாங்கியிருக்கோம். இப்போ வந்து ஏ வந்து பியை விட சின்னதா இல்லை ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். பண்ணலாமா? நம்ம பண்ணாதே தான். இந்த மாதிரி ஏபி வேல்யூ வாங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பண்ணது தான் அந்த கொஸ்டின் ப்ராப்ளம். டிக்ளேர் சம் ஈக்குவல் டு 0 அண்ட் கெட் இன்புட் ஃபார் ஏ வேரியபிள் ஏ அண்ட் பி. அசைன் சம் இதெல்லாம் நம்ம இப்போ தான் பண்ணோம். இந்த கொஸ்டின் இப்போ வந்து இப்போ நம்ம வந்து கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்னா இஃப் எல்ஸ். இப்போ வந்து இப்போ வந்து நம்ம இஃப் எல்ஸ்ன்றது வந்து கண்டிஷன். இந்த கண்டிஷன் ஓகே எக்ஸாம் போட்டு காட்டுறேன். இஃப் ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு இருக்கு, பி ஈக்குவல் டு 12 இருக்கு. இஃப் ஏ லெஸ் தென் பி செமிகோலன் இருக்கு. இதுதான் இதோட சின்டெக்ஸ். ஃபஸ்ட்டு இஃப் அப்புறம் கண்டிஷனை கடைசியில் கோலன் வைக்கணும். இப்படி அடித்தோம்னா நம்மளுக்கு ஒரு டேப் உள்ள தறி கர்சர் வரும். பிரிண்ட்டு ஏ இஸ் ஸ்மாலர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். ரன் பண்ணுறோம்.
இதில் என்ன நடக்கும்னா இஃப் இஃப்னா ஒரு வேளை இது இருந்தா ஏ வந்து பியை விட சின்னதாக இருந்தால் இந்த இஃப்குள்ளார என்ன நம்ம போட்டிருக்கோமோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணோம். இஃப்குள்ள இப்போ என்னென்னு இருக்குது, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஏ இஸ் ஸ்மாலர்னு இருக்குது. இப்போ இது வந்து ஏ வந்து பியை விட சின்னதா அப்படின்னு பி ஏ வந்து பியை விட சின்னதாக இருந்தால் இந்த பிரிண்ட் ஒர்க் ஆகும். இப்போ ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் நம்ம. சரி, நம்ம இங்கே பொட்டென்ஷியல் பிள்ளை இல்லை, அதை மறந்துட்டோம். ஏ ஸ்மாலர்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே வந்து இங்கே வந்து இப்போ வந்து ஏ கிரேட்டர் தென் பி, இஃப் ஏ கிரேட்டர் தென் பி பிரிண்ட் ஏ இஸ் பி ஆர். இப்போ வந்து இந்த இஃப் கண்டிஷனில் என்ன இருக்குது, ஏ வந்து பியை விட பெருசாக இருந்தால் பிரிண்ட் பண்ணு ஏ இஸ் லார்ஜர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லுது இந்த ஸ்டேட்மெண்ட். இந்த கோடுக்கு என்ன அர்த்தம்னா, இஃப் ஒருவேளை ஏ வந்து பியை விட பெருசாக இருந்தால் ஏ இஸ் லார்ஜர்னு பிரிண்ட் பண்ணுன்னு இந்த இது சொல்லுது. இப்போ வந்து நம்ம ரன் பண்ணுறோம். ரன் பண்ணி முடிஞ்சிடுச்சு, அவுட்புட் எதுவும் வரல. ஏன்னா வந்து ஏ வந்து பியை விட சின்னது, அதனால இந்த நம்மளுக்கு இந்த இஃப் பார்ட்டே எதுவுமே வேலை செய்யலை. இப்போ ஏ வந்து பியை விட சின்னது, ஆனால் இங்கே என்ன கண்டிஷன் இருக்குது, ஏ வந்து பியை விட பெருசாக இருந்தால் தான் இந்த இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எல் கோலன், இப்போ வந்து இது வந்து கண்டிஷன் ஃபால்ஸ். இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கும் போது இப்போ வந்து இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்பப்பெல்லாம் இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வந்து இந்த எல்ஸ் கண்டிஷன் வேலை செய்யும். பாருங்க, இப்போ பிரிண்ட் ஆயிடுச்சு ஏ ஸ்மாலர்னு. ஏன்னா இங்கே வந்து இந்த இஃப் கண்டிஷன் நடக்கலை, இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும் போது இந்த எல்ஸ் கண்டிஷன் நடக்கும். அதே இந்த இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சுன்னா இந்த எல்ஸ் கண்டிஷன் நடக்காது. இப்போ பாருங்க, நம்ம இந்த இதை மாற்றலாம். இஃப் ஏ ஸ்மாலர் தென் பி, ஏ சாரி மாத்திரன்ட்டு அதே போட்டேன். ஏ வந்து ஸ்மாலர் தென் பியாக இருந்தால் பிரிண்ட்டு அப்படியே மாற்றிடலாமா, ஸ்மாலர் இப்போ வந்து ஏ வந்து பியை விட சின்னது அப்படி இருந்தால் பிரிண்ட் ஏ ஸ்மாலர்னு பிரிண்ட் பண்ணு. அதே இல்லைன்னா ஏ வந்து லார்ஜர்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லு. நம்மளுக்கு வந்து பாருங்க ஏ ஸ்மாலர்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே என்ன எழுதியிருக்கோமோ அது மட்டும்தான் நடக்கும், இந்த எல்ஸ் கண்டிஷன் நடக்காது. எப்பப்போலாம் இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் இந்த எல்ஸ் கண்டிஷன் நடக்கும். இப்போ வந்து இன்னொரு இது இருக்குதுல, இப்போ வந்து இன்னொன்று பண்ணலாம். எல்இஃப் இதுக்கு என்ன அர்த்தம்னா இதுவும் கண்டிஷன் செக் பண்ணுறது தான். இது என்ன பண்ணுவோம்னா இப்போ வந்து ஏ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு பார்க்குறோம். இதுக்குள்ளார வந்து பிரிண்ட்டு எஸ் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ வந்து இந்த கண்டிஷன் என்னன்னா, இப்போ வந்து ஏ வந்து ஏவோட பி வந்து சின்னதாக இருந்தால் இந்த கண்டிஷன் பிரிண்ட் ஏ ஸ்மாலர்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம்.
இந்த இஃப் எல்ஸ் என்ன பண்ணுவோம்னா, இந்த கண்டிஷன் நடந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது பிரிண்ட் ஆகிடும். ட்ரூ ஆகலைன்னா எல்ஸ் போகும். அதே இங்கே நடுவில் எலிஃப் போட்டிருந்தோம்னா இது ட்ரூவாக இருந்துச்சு. இப்போ ஏ வந்து பிஏ விட சின்னது தான், அப்போ வந்து ஏ ஸ்மாலர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து வந்து இந்த கண்டிஷன் செக் பண்ணும், ஏ வந்து ஈக்குவல் டு 10 அப்படின்னு பார்ப்போம். அப்படி 10 இருந்தால் இந்த பிரிண்ட் எஸ் இதையும் ரன் பண்ணும் நம்மளுக்கு. பாருங்க, இப்போ நம்மளுக்கு என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஏ வந்து இந்த கண்டிஷன் ஒர்க் ஆயிடுச்சு. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த கண்டிஷன் எதையுமே பார்க்காது, இஃப் மட்டும்தான் ரன் ஆகும். எலிஃபையும் பார்க்காது, எல்ஸையும் பார்க்காது. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, இதை வந்து நம்ம ஃபால்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஏ வந்து பியை விட பெருசா அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்படின்னா ஏ வந்து பியை விட பெருசு கிடையாது. அப்போ இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து செக் பண்ணது வந்து இஃப் எல்ஸ் செக் பண்ணும், ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு பார்ப்போம். அப்படி இப்போ ஏ ஈக்குவல் டு 10 தான், அப்போ வந்து பிரிண்ட் எஸ்ன்னு போட்டிருக்கனால எஸ்ன்றதை பிரிண்ட் பண்ணிடும். ஆனால் இந்த எல்ஸ் கண்டிஷன் நடக்காது. எப்பப்பெல்லாம் இந்த ரெண்டு கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போதான் இந்த எல்ஸ் கண்டிஷன் நடக்கும். இந்த ரெண்டு கண்டிஷன்ல ஏதாவது ஒன்று ட்ரூ ஆயிடுச்சுனாலும் இந்த எல்ஸ் கண்டிஷன் நடக்காது. நம்மளுக்கு எஸ்ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இது மூலியமா நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த எஃப் கண்டிஷன் ட்ரூ ஆனிச்சுன்னா இந்த எஃப் கண்டிஷன் உள்ளக்காரது பிரிண்ட் ஆகும். சரியா? அடுத்து இந்த எஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து நம்ம எலிஃப் போட்டு இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருந்தா இந்த கண்டிஷனை செக் பண்ணணும். இந்த கண்டிஷன் செக் பண்ணி இது ட்ரூ ஆயிடுச்சுன்னா இது நடக்கும். இதுவும் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா தான் கடைசியாக எல்ஸ் கண்டிஷன் நடக்கும். அப்போ என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணணும். இந்த ரெண்டு கண்டிஷன்ல ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் அந்த கண்டிஷனுக்குள்ள நம்ம என்ன கோட் போட்டிருக்கோமோ அதான் ரன் பண்ணோம். அப்படி ரெண்டுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா தான் இந்த எல்ஸ் கண்டிஷன் நடக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் பார்க்கலாம். Get input for variable a and b, print which number is greater using if statement. இப்போ நம்ம வந்து ரெண்டு இன்புட் வாங்கணும், அது அப்புறம் எது வந்து பெரிய நம்பர் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். வந்து a ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட். இப்போ நம்ம வந்து இந்த இன்புட்குள்ளாரையும் நம்ம எழுதலாம், பிரிண்ட் மாதிரி பிரிண்ட் ஆகும். அப்படி என்டர் வேல்யூ ஃபார் ஏ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அதே மாதிரி பிக்கு பி ஈக்குவல் டு அப்படியே காப்பி பண்ணோம். பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரிண்ட்டு ஏ பிரிண்ட்டு பி வந்து இதை கண்ட்ரோல் சி கொடுத்துட்டோமா சேவ் ஆகிடும். F5 அப்படின்னா ரன் ஆகும். இப்போ நம்மளுக்கு பாருங்கள் கேட்குது, அதுவே கேட்குதா, என்டர் வேல்யூ ஃபார் ஏ. இப்போ நம்ம வந்து இன்புட்டுக்குள்ளார வந்து இந்த மாதிரி எழுதிட்டோம்னா நம்மளுக்கு தெளிவாக இங்கே புரியும். அவுட்புட் பார்க்கும்போது பாருங்க,
இப்போ வந்து ஏ ஈக்குவல் டு இன்ட் இன்புட்டு. இந்த இன்புட்டுக்குள்ளே என்ன எழுதுறோமோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி அதுவும் பிரிண்ட் பண்ணி காட்டிடும். என்டர் வேல்யூ ஃபார் ஏ. இது இப்போ நம்மளுக்கு யூஸாக இருக்குங்களே. இப்போ நம்மளுக்கு வந்து எதுக்கான வேல்யூ நம்ம இங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கு தெரியறதுக்காக இந்த இன்புட்டுக்குள்ளார இந்த மாதிரி எழுதிக்கலாம் நம்ம. இப்போ ஏவோட வேல்யூ தான் நம்ம கொடுக்க போகிறோம்னு இப்போ நம்மளுக்கு தெரியுது. நம்ம ஏக்கு வந்து 12ன்றது கொடுக்குறோம். அதே மாதிரி பிக்கு வந்து 10ன்னு கொடுக்குறோம். ஏபி பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறதில்ல, எது பெருசுன்னு பார்க்க போகிறோம். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி இஃப் ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னம்னா பிரிண்ட்டு ஏ கமா கோலனு சரி ஏ கமா டபுள் அண்டர் ஸ்கோருக்குள்ள நம்ம வந்து ஏ இஸ் சாரி கோலனுக்கு அப்புறம் இது வந்து இஸ் பிக்கர் BAGGER bigger than B அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஏ கிரேட்டர் தென் பிஆர் இருந்தால் பிரிண்ட் ஏன்ற வேல்யூ என்ன நம்ம என்ன கொடுக்குறோமோ அது இங்கே பிரிண்ட் ஆகிடும். அப்புறம் இஸ் பிக்கர் தென் பிக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது பிரிண்ட் ஆகும். இப்போ எல்ஸ் கொடுத்துட்றோம். அப்படியே எல்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஏ ஒன்று பெருசாக இருக்கணும், இன்னும் சின்னதாக இருக்கணும் பிஏ விட. இப்போ எல்ஸ்குள்ள வந்து பிரிண்ட் பி கமா ஏ வேல்யூ கேட்குது 10ன்னு கொடுக்குறோம். பி வேல்யூ கேட்குது 2ன்னு கொடுக்குறோம். 10 இஸ் பிக்கர் தென் 2. அப்போனா நம்மளுக்கு எந்த இஃப் கண்டிஷன் இங்கே ட்ரூ ஆகிடுச்சு. அதனால் இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு 2ன்னு கொடுக்கலாம். தெரியாது நம்மளுக்கு. அப்படியே நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு எது பிரிண்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். கண்ட்ரோல் எழுதலாம். ஏ வேல்யூ 2ன்னு கொடுக்குறோம். பிக்கு வந்து 10ன்னு கொடுக்குறோம். நம்மளுக்கு பி இஸ் பிக்கர் தென் ஏ. இப்போ நம்மளுக்கு எல்ஸ் பார்ட்டு ஒர்க் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து இன்னொன்று பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து என்டர் வேல்யூ ஃபார் ஏ இதையும் 10ன்னு கொடுக்குறோம். பிக்கும் 10ன்னு கொடுக்குறோம். பி ஸ்பீக்கர் தென் ஏன் வந்திருக்கு பி.
ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஏயும் பியும் ஈக்குவல் தான், ஆனால் நம்மளுக்கு வந்து பி இஸ் பிகர் தென் ஏன்னு வந்திருக்கு. இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இப்போ ஃபால்ஸ் ஆயிடுச்சு, இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்படி ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இதுக்கு வேற வழியே இல்லை, எல்ஸ் தான் ரன் ஆகணும். அதனால எல்ஸ்குள்ள என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ இங்கே தான் நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம வந்து எல்ஸ் இப்போ யூஸ் பண்ணணும், எல்ஸ் இஃப் கண்டிஷனை. இப்போ இங்கே எல்இஃப்குள்ளார ஏ ஈக்குவல் டு பியா இருந்தா பிரிண்ட் ஏ அண்டு பி. எனக்கு வந்து கொட்டேஷன்ஸ்ல எழுதணும். A and B, BOTH, both are equal. Equal. ஒன்று பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணலாம். கேட்குது, ஏக்கும் என்னென்னு கொடுக்குறோம், பிக்கும் என்னென்னு கொடுக்குறோம். ஏ அண்ட் பி போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு வந்துச்சு. இப்போ எப்படி பார்த்தீங்களா, ஏ வந்து பியை விட பெருசு இல்லை, ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து இந்த கண்டிஷன் செக் பண்ணணும், ஏவும் பியும் ஈக்குவலா. அப்படி ஈக்குவலாக இருந்தால் ஏ அண்ட் பி போத் ஆர் ஈக்குவல்னு வரும். இப்படி நம்ம எலிஃப் கொடுக்கலன்னா பி இஸ் பிகர் நம்மளுக்கு ஆன்சர் தப்பாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்படிதான் நம்மளுக்கு வந்து இந்த இஃப் எல்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஒரு கேஸ்டிங் பார்க்கலாம். கேஸ்டிங்லாம் இன்னைக்கு வந்து ஸ்ட்ரிங்கை எப்படி இன்டீஜராக மாற்றுறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து இன்டீஜர் ஸ்ட்ரிங், அதாவது அன்னைக்கு ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு இன்டீஜரை எப்படி ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுன்னு பார்த்தோம். நீங்கள் ஏக்குவல் நம்ம வந்து இங்கே ஏ ஈக்குவல் டு 10 கொடுத்துடும். பிரிண்ட்டு ஏ அப்படின்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் சேவ் பண்ணி 10 வந்துடுச்சு. இப்போ வந்து இதோட டைப் பார்ப்போம். TY டைப்னா இது என்ன டேட்டா டைப்பில் இருக்குங்கிறது தான் டைப்பு அப்படின்றோம். இது வந்து இன்டீஜராக இருக்கா ஸ்ட்ரிங்காக இருக்கான்னு பார்க்கலாம். இது வந்து இன்டீஜரில் இருக்குது, கிளாஸ் இன்ட்டுனா இன்டீஜரில் இருக்குது. இப்போ இதை வந்து எப்படி ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். பி ஈக்குவல் டு, இப்போ ஸ்ட்ரிங்காக மாற்றோன்னா எஸ்டிஆர்னு போடணும், எஸ்டிஆர் ஆஃப் ஏ. ஓகேவா? இப்போ வந்து 10 வந்து பி ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பிக்குள்ளேயும் ஸ்ட்ரிங்காக தான் போய் கன்வெர்ட் ஆகி ஏ வந்து 10 வேல்யூ வந்து அசைன் ஆகும். இப்போ வந்து எஸ்டிஆர் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பாருங்க அவுட்புட் பார்ப்பேன். பாருங்க, இதை வந்து ஏக்குள்ள 10 ஸ்ட்ரிங் இன்டீஜர் இருக்கு, கிளாஸ் டைப் இன் பண்ணும்போது இன்டீஜர் வந்துருக்கு. அதே பிக்குள்ள வந்து 10 தான் அசைன் பண்ணியிருக்கோம், ஆனால் ஸ்ட்ரிங்காக மாற்றி அசைன் பண்ணியிருக்கோம். அதனால நம்மளுக்கு ஸ்ட்ரிங்னு அவுட்புட் காத்துச்சா. இப்போ பியை பிரிண்ட் பண்ணிக்கோங்க. என்னென்ன பிரிண்ட் ஆகும், ஏன்னா ஸ்ட்ரிங்கையும் பிரிண்ட் பண்ணாலும் அது அப்படியே நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கா இல்லையான்னு தெரிய போகிறதில்ல. ஆனால் நம்ம இங்கே ஏதாச்சும் ஆப்ரேஷன் ப்ளஸ் மைனஸ்ன்னு பண்ணும்போது அது வந்து ப்ளஸ் மைனஸ் ஆகாது, மெர்ஜ் ஆகிடும் அப்படியே ப்ளஸ் பண்ணால். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம ஏ ப்ளஸ் பின்னு கொடுக்கலாம், நம்மளுக்கு எரர் அடிக்கும். பாருங்க எரர் அடிக்குதா, என்ன எரர் வந்திருக்கு, அன்சப்போர்ட்டட் ஆப்ரண்ட் டைப் இன்ட்டு ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ண முடியாது அப்படின்னு வந்திருக்கு. இப்படிதான் நம்ம வந்து இப்போ திரும்பி இதை வந்து
ஸ்ட்ரிங்கே நம்ம திருப்பி இன்டீஜராக மாற்ற முடியும். திருப்பி இதுக்கு ஒரு ப்ராக்கெட்டோ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எந்த எரரும் வராது. இப்படி வந்துச்சு ஆன்சரு. அவ்வளோதான். இப்படி தான் நம்ம ஸ்ட்ரிங்கு இன்டீஜராகவும் இன்டீஜரை ஸ்ட்ரிங்காகவும் மாற்ற முடியும். இன்னும் இருக்குது, அதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.